بسم الله الرحمن الرحيم. يوفقه رب العلا ليحبه فينفق أصفى ماله وأحبه ويعشق مولانا ويسير حبه يطلق دنيانا ويطلب ربه فما اختار في الدنيا حياة ولا بقيا صلاة وتسليم وأزكى تحيتي على من بساق العرش يستمع الوحيا. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. வித்ரியா ஷரீஃபினுடைய விளக்கத்திலிருந்து கடைசி நாளான இன்றைய தினம், அதாவது 29வது நாளான இன்றைய தினம், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைப்பது, அவர்களை அன்பு வைப்பதை பற்றியும் அதற்காக செலவு செய்வதை பற்றியும் சொல்லப்படுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வுக்குரிய மேன்மைக்குரிய ரப்பாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உவப்பு வைப்பதை, அதாவது அவர்களை அன்பு வைப்பதை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஃபயுன்ஃபிகு அஸ்ஃபா மாலிஹி வ ஹப்பஹு, அதற்காக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைப்பதற்காக அவர்கள் தங்களுடைய பொருள்களை, பணங்களை தியாகம் செய்தார்கள், செலவு செய்தார்கள், அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணத்தினால். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு நீங்கள் விருப்பமானவற்றிலிருந்து செலவு செய்கின்ற வரைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாது, நல்லவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் விருப்பமானது பணமும் சொத்தும். ஏன்னா பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் விருப்பமான ஒரு விஷயத்தான் பணம் காசு இல்லாமல் எந்த மனிதனுக்கும் அவனுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆசைப்பட்ட அந்த பணத்திலிருந்து நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற பொழுது அதை செலவு செய்யாத வரைக்கும் அவன் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ செலவு செய்யறதுக்கு எவ்வளவோ நன்மையான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அத்தனையும் விட அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக செலவு பண்றது தான் மிகவும் ஏற்றமானது. வயாஷுக்கு மௌலானா வயுசிறு ஹுப்பஹு, இன்னும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவர்கள் உவப்பு வைப்பார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், மற்ற எல்லாத்தையும் விட்டுடுவாங்க, அல்லாஹ் தான் நமக்கு பிரியமானவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலாவை அவர்கள் என்ன செய்வார்கள், பிரியம் வைத்துக் கொள்வார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாஹு தஆலாவை அன்பு வைப்பதாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை, அதாவது நபியாகிய உங்களை பின்பற்ற சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்றி விட்டாலே என்ன கிடைத்துவிடும், அல்லாஹுடைய அன்பு எங்களுக்கு கிடைத்துவிடும். அடுத்ததாக சொல்கிறார்கள், யுத்தல்லிக்கு துன்யானா வயத்துலுபு ரப்பஹு, அப்படிப்பட்டவர்கள், அதாவது அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் பிரியம் வைத்தவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், யுத்தல்லிக்கு துன்யானா, துன்யாவை தலா கூட்டுடுவாங்கன்னா சொன்னா என்னது, துன்யாவை வெறுத்துடுவாங்க, எங்களுக்கு துன்யா தேவையில்லை அப்படின்னு சொல்லி. வயத்துலுபு ரப்பஹு, இன்னும் அல்லாஹுவை, அவங்களுடைய ரப்பை தேடுவாங்கன்னா அல்லாஹுடைய பிரியத்தை, எங்களுக்கு அல்லாஹுடைய பிரியம் வேணும்னு சொல்லி அந்த பிரியத்தை தேடுவாங்க. ஃபமக்தார ஃபித் துன்யா ஹயாத்தம் வலா புக்கியா, அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு உலகத்தில் வாழ்றதுக்காக வேண்டியும் இந்த துன்யாலே நாங்கள் இருக்கணும் என்றும் ஆசைப்பட்டவர்களா அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், துன்யாவை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் விஷயம் என்ன சொன்னால், அல்லாஹுமே அல்லாஹுடைய ரசூலையும் பிரியம் வைப்பவர்கள் இந்த துன்யா மீது ஆசை வைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் தேவை என்று சொல்லி அந்த பிரியத்திலே அவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு அமல்கள் செய்தாலும் அதற்கு நாங்கள் ஆரம்பத்திலே வித்ரியா ஷரீஃபினுடைய சில முதல் பகுதிகளிலே நாங்கள் சொல்லியிருந்தோம், எவ்வளவுதான் நாங்கள் தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ் என்று எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் முக்கியமாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலையும் பிரியம் வைக்காத வரைக்கும் எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. அதுல இன்னொரு விஷயம் சொன்னோம், லா ஈமான லிமன் லா மஹப்பத்தலா, யாருக்கு மஹப்பத் இல்லையோ, யாரிடத்தில் அன்பு என்பது இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாஈன், எந்த ஒரு மனிதனும்
ஈமான் உள்ளவராக ஆக மாட்டார். எதுவரைக்கும் என்று சொன்னால், நான், அதாவது அல்லாஹுடைய ரசூலாகிய நான், அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள், அவருடைய பிள்ளைகள், இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட நான் தான் அவருக்கு பிரியமாகின்ற வரைக்கும் அவருக்கு ஈமான் இருக்காதுன்னா, அதாவது உலகத்துல நாங்க யாரெல்லாம் ரொம்ப விரும்புகிறோமோ அத்தனை பேரை விட அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள் என்று வரும் வரைக்கும் அதுக்கு ஈமான் இருக்காது. அது எவ்வளவுதான் தொழுதாலும், ஓதினாலும், நோன்பு வச்சாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ்ஜு செஞ்சாலும், எவ்வளவுதான் இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூலை முதலாக பிரியமாகின்ற வரைக்கும் அது கிடைக்காது. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த விஷயம் நடைபெற்றது. அதை நாங்கள் வித்ரியா ஷரீஃபுடைய முதல் பாகங்களில் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். அதனுடைய பாகங்களை நீங்கள் தேடி பார்த்தால், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு அந்த பயான் கிடைத்து விடும். இப்போ அல்லாஹுடைய ரசூலுக்காக என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அதிகமாக செலவு செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும், அடிக்கடி கேட்ட சம்பவம் தான். எப்பவுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இஸ்லாத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்டாலும் உடனே செலவு செஞ்சிருவாங்க. கூடுதலாக கொடுக்கறது அவங்க தான். இதை உமர் இப்னு ஹத்தாப் அவங்க பார்த்து கொண்டே வந்தாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அபூபக்கர் அவங்களே கொடுத்து கொண்டு வராங்களே, ஒரு நாள் வரட்டும், நான் கூட கொடுத்தேன், அவங்கள விட நான் தான் அதிகமாக கொடுப்பேன் என்று சொல்லி அவங்க ஒரு சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி சமயம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துக்காக உதவி செய்வர் யார் என்று கேட்ட பொழுது எல்லா சஹாபாக்களும் அவங்களால முடிந்ததை கொடுக்கும் பொழுது உமர் இப்னு ஹத்தாப் அவங்களும் நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய பணம் காசு எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க. கொடுத்து மனசுல நினைச்சுக்கிட்டாங்க, இன்றைக்கு நான் தான் கூடுதலா கொடுத்திருப்பேன், அபூபக்கர் அவங்களோட அதிகமாக நான் தான் கூட கொடுத்திருப்பேன் சொல்லி அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க என்று ஒவ்வொரு சஹாபாக்கிட்ட கேட்டு விளங்கி கொண்டிருக்கும் பொழுது உமர் இப்னு ஹத்தாப் அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய குடும்பத்துக்கு தேவைக்கு பாதியை விட்டு மற்ற பாதியை முழுசா கொண்டு வந்துட்டேன் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப இன்றைக்கு நான் வீட்டில இருந்து பாதி சொத்தையே கொண்டு வந்துட்டேனே, அதனாலதான் நான் தான் கூட கொடுத்திருப்பேன்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்தாக கடைசியா அபூபக்கர் தான் அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க அபூபக்கர் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் வீட்டில இருந்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். அப்ப குடும்பத்துக்கு என்ன வச்சீங்க என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ரசூலும் போதும் என்றாங்க. உமர் இப்னு ஹத்தாப் அவங்க பார்த்தாங்க, இதுக்கு மேல அபூபக்கர் அவங்க மிஞ்ச முடியாது, அவங்க அல்லாஹ் ரசூலையே குடும்பத்துக்காக கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்துல போட்டி போடுவதை நிறுத்திட்டாங்க. அதே போல இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்கான சஹாபாக்கள் அள்ளி கொடுத்துருக்கிறாங்க. மக்காலிருந்து மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போன அந்த சஹாபாக்கள் மக்காலிருந்து எல்லா சொத்துக்கள் எல்லாம் கொண்டு போகல, அவங்களோட வீடு வாசல் எல்லாம் தூக்கிட்டு போகல, அவங்களுடைய பணம் காசுலாம் எடுத்துட்டு போகல. அவங்க விரட்டப்பட்டதை கொண்டு தான் அவங்க போனாங்க. மக்காலிருந்து மதீனாவுக்கு போகின்ற நேரத்துல அந்த மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் செஞ்சாங்க, அவர்களே தங்களுடைய அன்பர்களாக தன்னுடைய சகோதரர்களாக சேர்த்து கொண்டாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்தாங்க. அவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை கொடுத்தாங்க. பணம் காசு இல்லாதவங்களுக்கு பணம் காசு கொடுத்தாங்க. இன்னும் யாரெல்லாம் தன்னுடைய மனைவிமார்களை விட்டுட்டு வந்தாங்களோ விட்டுட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மதீனால 2-3 கல்யாணம் முடிச்சிருந்த சில சஹாபாக்கள் செஞ்சாங்க, தன்னுடைய மனைவிமார்களை தலாக் சொல்லி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்றெல்லாம் வருகிறது. சஹாபாக்களுக்கு ஆண்டி அவங்களுக்குள்ளே உதவி செஞ்சு கொண்டது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்கள் மீது இந்த அன்புக்காக என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அள்ளி கொடுத்தாங்க. யுத்தங்கள் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகளுடைய அந்த ஆயுதங்கள் தாக்கிவிடக்கூடாதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி வந்தார்கள். அதனால எத்தனையோ காயங்கள் சஹாபாக்களுடைய உடம்புல ஏற்பட்டு அதனால அவர்கள் உயிர் பிரிந்தார்கள் என்று சொல்லி எல்லாம் பலவிதமான சம்பவங்கள் நிறைய ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அத்தனையும் சொல்ல போனால் நேரம் நீண்டுவிடும். அந்த வகையில் சஹாபாக்களுடைய காலத்தில் நாங்கள் இல்லாவிட்டாலும் இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைத்துத்தான் நாம் அவர்கள் மீது என்ன செய்கிறோம், மௌலுதுகள் என்பதை நாம் ஓதிக்கொண்டு வருகிறோம். அதிலே ஒன்றுதான் இப்பொழுது இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து வந்த இந்த வித்ரியா ஷரீப், அதாவது இமாம் சதகத்துல்லா பனாயம் அவர்கள் காயல் பட்டணத்தை சேர்ந்தவர்கள், அவர்களாலும் இன்னொரு அபூபக்கர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய வலியுல்லா அண்ணாவர்கள் மூலமாகவும் இந்த வித்ரியா ஷரீப் தோற்றுவிக்கப்பட்டதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம், அந்த தகவலை அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த அதாவது சதகத்துல்லா பனாயம் அவர்கள் இதிலே இந்த வித்ரியா ஷரீஃபிலே கூறி வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள், அவருடைய தனித்தன்மைகள், அவருடைய
முஅஜிசாத் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நாம் இதுவரைக்கும் பார்த்து வந்தோம். இது இன்றைய தினம் கடைசி நாளாக இருப்பதனால் ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால் தான் நாம்